நிலா வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில சோழன் வந்து நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் மேட்ரிமோனில. அந்த அந்த பொண்ணு வந்து நேர்ல உங்கள கூட்டிட்டு வரேன். அந்த பொண்ண வந்து எனக்காக பேசுங்க. எனக்கும் சோழனுக்கும் ஒண்ணும் இல்லங்க. எங்களுக்கு நடந்த கல்யாணம் வந்து ஃபேக்கான கல்யாணம்னு சொல்லிட்டு நல்ல விதமா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உடனே நிலா வந்து நான் எதுக்கு உங்கள பத்தி சொல்லணும்? நீங்க எப்பனா போங்கன்றாங்க. அது எப்படிங்க? உங்களுக்காக மட்டும் நான் டிவோர்ஸ்க்குலாம் வந்து சைன்லாம் போட்டு குடுத்தேன். இப்ப நீங்க மட்டும் ஜாலியா இருக்கணும். அப்ப நான் மட்டும் நாசமா போணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சோழன் கேட்கிறாரு. நம்ம நிலாவும் நீ எக்கேடு கட்டுனா போங்க. எனக்கு ஒண்ணும் தேவையில்லன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிறாங்க. உடனே நம்ம சோழன் சொல்றாரு, "ஓ! ஒரு பொண்ண பத்தின்னு பேசினோனே தானே உங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. எனக்கு புரியுது உங்க பொசசிவ்ன்றாங்க." என் பொசசிவ்ல ஒரு மண்ணாங்கட்டியால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு. உங்ககிட்ட வெட்டியா நான் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. எதுங்க இப்படி கடுப்பாய் கோவமாய் பேசுறீங்க? தனியா ரூம்ல கஷ்டப்படுறீங்க. வெளில ஹால்ல காத்து ஓட்டமா வந்து வேலை பாருங்கன்னு சொல்றாங்க. நான் என் வேலைய எனக்கு பார்த்துக்க தெரியும். போய் உங்க வேலைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மூஞ்ச காட்டிடுறாங்க நம்ம நிலா. நல்ல மாரிக்கா ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிடுறாங்க. காலைல கிளம்பி ஆட்டோல போறாங்க. போற இடத்துல வந்து ஃபோன் பேசிட்டு போனதால லேப்டாப்ப அந்த ஆட்டோலயே மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆஃபீஸ்ல போய் தேடி பார்த்தா அந்த அந்த லேப்டாப் மிஸ் ஆயிடுது. பதட்டமா இருக்காங்க நிலா. டென்ஷன் ஆயி பேசுறாங்க. அச்சோ! நான் எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மக்களே.